உயிரில் அழுக்கியிருக்கின்றது. கரணங்கள் என்று சொல்லக்கூடிய மனம், புத்தி, சித்தம், அகங்காரத்தை அழுக்கிறது. இந்த உடம்புல அழுக்கிறது. இப்ப சித்தர்கள் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற 4448 நோய்களை நீக்குவதற்கு காயக்கல்ப மூலிகைகள் கொண்டு அந்த உடம்புல இருக்கிற அழுக்குகளை நீக்கி கொண்டார்கள். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சொல்லக்கூடிய கரணங்களில் இருக்கின்ற அழுக்குகளை நீக்கிக் கொள்வதற்கு சித்தர்கள் யோக மார்க்கத்தை, குண்டலினி என்ற வாசி யோக மார்க்கத்தை தந்து அதன் வழியாக நம்முடைய மனம், புத்தி, சித்தம், அகங்காரத்தில் உள்ள அழுக்குகளை நீக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு யோகத்தை சொன்னார்கள். அதுக்கடுத்து ஞானங்கள் அவங்க அன்னதானங்கள் செய்வதனாலையும் தான தர்மங்கள் செய்வதனாலையும் உயிரில் இருக்கின்ற கர்ம வினைகளை அழுக்குகளை நீக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு யோகத்தை நமக்கு சித்த பெருமக்கள்லாம் சொல்றாங்க. ஆனா அவர்கள் வள்ளலார் சொல்லுங்க மாதிரி இந்த ஆன்மாவில் இருக்கின்ற அழுக்குகளை நீக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு யோக மார்க்கம் சொன்னார்களா அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாம அகஸ்தியரிலிருந்து சுப்பிரமணிய ஞானத்திலிருந்து திருவாசகங்கள் வரைக்கும் நம்ம ஆய்வு செய்ததுல ஆன்மாவில் இருக்கின்ற அழுக்குகளை நீக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு யோகத்தை, ஒரு ஞானத்தை, ஒரு தவ மார்க்கத்தை, ஒரு கருணை மார்க்கத்தை அவர்கள் சொல்ல. ஏன் ஆன்மாங்கிற வார்த்தையை கூட அதிகமா பயன்படுத்துது. ஒரே ஒரு பாடல மட்டும் சித்த பெருமக்கள் ஒரு பாடல் வருது. ஆன்மாவால் ஆடிடும் ஆட்டம், தேகத்தில் ஆன்மா அற்ற போதே வாடிடு வாட்டம் அப்படின்னு ஒரு கடவுளை சித்த ஒரு பாடல் மட்டும் சொல்றாரு. ஆனா வள்ளலார் சொல்வது அந்த ஆன்மாக்குள் இருக்கின்ற உள்ளகம். வள்ளலார் சொல்வது உள் அகத்தே. நிறைய பாடல் அருட்பாவலர் நீங்க பாத்தீங்கன்னாக்கா உள்ளகத்தே உள்ளகத்தே. அப்ப அகம் என்று சித்தர்கள் உயிரை தான் அகம் என்று சொல்லுவார்கள். ஆனா வள்ளலார் சொல்றது ஆன்மாக்குள் இருக்கின்ற ஒரு ஆன்மா, அதான் உள் அகம். அகத்துக்குள்ள ஆன்மாக்குள் இருக்கின்ற உள்ளகம். அந்த உள்ளகத்தை இருக்கின்ற அழுக்குகளை நீக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு யோகத்தை, ஒரு ஞானத்தை இந்த உலகத்துக்கு தர வேண்டிய கட்டாயம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு இருந்ததுனால வள்ளலாரை 1823 இந்த உலகத்துக்கு வள்ளலாரை அனுப்பி வள்ளலார் வழியா ஆன்மாவில் இருக்கின்ற அழுக்குகளையும் நீக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு யோகத்தை நமக்கு திருவருட்பா வழியா வள்ளல் பெருமான் அருளி சென்றிருக்கின்றார். அதெல்லாம் வள்ளலாருடைய வருகை, வள்ளலாருடைய அவதாரம் இந்த உலகத்துக்கு தேவையா அப்படின்னாக்க கண்டிப்பா தேவை. வள்ளலாறு மட்டும் வரல, பிறக்கல அப்படின்னாக்க நமக்கு ஆன்மாவில் இருக்கின்ற அழுக்குகளை நீக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நூல், ஒரு சாகா கல்வி கிடைச்சிருக்காரு. வள்ளலார் சொல்லுகின்ற சாகா கல்வி என்பது ஆன்மாவில் இருக்கின்ற அழுக்குகளை நீக்கிக் கொள்ளக்கூடிய சாகா கல்வி. சரி, ஆன்மாவுக்குள் இருக்கின்ற அழுக்குகளை நாம ஏன் நீக்கணும்? உயிரில் இருக்கிற அழுக்குகளை நீக்கினா போதாதா? மனசுக்குள்ள இருக்கிற அழுக்குகளை நீக்கினா போதாதா? இல்ல உடம்புல இருக்கிற அழுக்குகளை நீக்கினா போதாதா? ஆன்மாவில் இருக்கின்ற அழுக்குகளை நாம ஏன் நீக்கணும் அப்படின்னா இறைவன் அருளை எங்கே வைத்திருக்கின்றார்? அருள் எங்க கோயில் வச்சுட்டாரு கடவுள். அருள் இறைவன் எங்கே வைத்திருக்கின்றார்? ஒரு பொருள் நம்ம வீட்டுல வச்சுக்கிறோம், நம்ம எங்க பொருள் வச்சுக்கிறோமோ அங்கதான் போய் தேடணும். வீட்டுல மொபைல வச்சுட்டு இங்க தேட முடியாது இல்ல. எங்க பொருளை வைத்துக்கிறோமோ அங்கதான் போய் தேடணும். அப்ப கடவுள் அருளை நாம வேணும். ஏன் கடவுள் அருள் வேணும்? கடவுள் எதுக்கு வேணும்? ஆன்மாவில் இருக்கின்ற ஆணவம், கர்மம், மாயை நீக்கணும் அப்படின்னா கடவுள் அருளை கொண்டு மட்டும்தான் நீக்க முடியும். அது நம்மளுடைய சுதந்திரம் இல்லை. யாராவது ஆணவம், கர்ம மாயை நீக்க முடியுமா? உலகத்துல எவ்வளவு சாஃப்ட்வேர் பத்தி வந்துருக்கு, எவ்வளவு மருத்துவம் இருக்குது, எவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்துருக்குது. யாராவது அவங்க ஆன்மாவில் இருக்கின்ற ஆணவத்தையோ கர்மாவையோ நீக்கிக் கொள்ள முடியுமா? நீக்கிக் கொள்ள முடியாது. அப்ப ஆன்மாவில் இருக்கின்ற ஆணவம், கண்மை, மாயை நீக்க வேண்டும் என்றால் அருளை கொண்டுதான் நீக்க முடியும். சரி, அருள் இப்ப நமக்கு வேணும். அருள் இல்லைன்னாக்க பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியில மாட்டிக்குவோம். அப்ப அருள் வேணும். இப்ப அருளுக்கு எங்க போறது? அருளுக்கு எங்க போனா வள்ளலார் சொல்ற அருள் ஆன்மாவுக்குள்ள நான் வச்சிருக்கிறேன். அருள் கடவுள் எங்கே வைத்திருக்கிறார்? ஆன்மாவுக்குள்ள கடவுள் வைத்திருக்கின்றார். சரி, ஆன்மாவுக்குள்ள இருக்கின்ற கடவுள் அருளை நம்ம எப்படி எடுக்க முடியும்? ஆன்மா என்ன பார்க்கக்கூடிய பொருளா? ஆன்மா என்ன ஜட பொருளா? ஆன்மா சூட்சமா இருக்கு. ஆன்மாவுக்கு இருக்கின்ற கடவுள் அருளை எப்படி நம்ம பெறுவது அப்படின்னாக்க நீங்க கருணைக்கு மட்டும்தான் ஆன்மா உருகும். ஆன்மா எதுக்கு உருகும்? கோயில் கட்டினா ஆன்மா உருகுமா? பூஜை செய்த ஆன்மா உருகுமா? மத்த வேடங்கள், காவி உடையோ உத்ராட்சங்களோ மாட்டிக்கிட்ட ஆன்மா உருகுமா? மனம் உருவேனா உருகலாம், ஆன்மா உருகுமா? உருகுமா? இல்ல அங்க பிரகாசம் செஞ்சா ஆன்மா உருகுமா? இல்ல கோயில்ல மற்ற தீச்சட்டிட்டா ஆன்மா உருகுமா? ஆன்மா உருகுமா? எதுக்குதான் ஆன்மா உருகும்னாக்க கருணைக்கு மட்டும்தான் ஆன்மா உருகும். கருணை செய்தா மட்டும்தான் ஆன்மா உருகும். அப்ப கருணை செய்ய ஆன்மா உருக ஆன்மாக்குள் இருக்கின்ற கடவுள் அருள்
கடவுள் வெளி, கடவுள் அருள் வெளிப்பட்டு அந்த அருள் பூரணமானா அதுதான் முத்தி சித்தம். புரியுதுங்களா? ஆன்மீகம் என்றாலே ஆன்மா வளர்ச்சி தான். ஆண் என்றால் ஆன்மீகம், ஆண் என்றால் ஆன்மா. ஆன்மீகம் என்பதே ஆன்மாவுக்குள்ள அருளை பெறுவதற்கான ஒரு வழிதான், மாற்றம் தான். ஆன்மீகம்னு சொல்லிட்டு புறத்துல வேடை காட்டிக்கிட்டு அளவு குத்திக்கிட்டு கோயிலை கட்டிட்டு கும்பாபிஷேகம் நடத்தினா ஆன்மா உருகாது, மனம் உருகும், நெகிழ்ச்சி ஆகும், பக்தி வரும். ஆனா முத்தி சித்தி இன்பம் வராது, ஆன்மா லாபம் கிடைக்காது. ஆன்மா லாபம் கிடைக்காத வரைக்கும் சுடுகாடு கேரண்டி. சுடுகாடு போனா திரும்ப வந்து பிறக்கிறது கேரண்டி. பிறந்த திரும்ப வாஜரேட்டு அடி வாங்கும். வாஜரேட்டு வீட்டு படம் ஆயிடுச்சு அடிப்பாரு. வேலைக்கு போகணும், கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெற்றுக்கும், பிள்ளைகளை பெற்றுக்கணும், பேரப்பிள்ளை எடுப்போம், நோய் வரும், முதுமை வரும், மரணம் வரும். சாவதென்றும் பிறப்பதென்றும் என்று சொல்லக்கூடிய பெரும் பாவம். நம்மளாம் பிறந்ததை வந்து புண்ணியமா நினைக்கிறோம், அது ஒரு வகையில புண்ணியம். ஆனா வள்ளலார் வந்து சாவதும் பிறப்பதும் பெரிய பாவங்க. தற்சுதர்மை பதிகம் சாவதென்றும் பிறப்பதென்றும் சாற்றுகின்ற பெரும் பாவம் தன்னை எண்ணி நோவது இன்று புதிதல்ல என்றும் உள்ளதான். இந்த நோவை ஈவது மண்ணிடே நெடுக்கும் நின்னாலே ஆகும், மற்ற இறைவாரே ஆவது ஒன்றும் இல்லை என்றால் அந்தோ இச்சிறியினால் ஆவது என்ன? சாவதும் பெரிய பாவம், பிறக்கிறதும் பெரிய பாவம். செத்தா திரும்ப பிறக்கிறோம், பிறந்தா திரும்ப பிறக்கிறோம். சாவதும் பிறக்கிறதும் பெரிய அவஸ்தை. சாதல் பிறத்தல் என்னும் அவத்தை தவிற்று போயிற்றேன்னு பெருமான் சொல்றாரு. அவஸ்தைங்கிறாரு. நாம சாவறதெல்லாம் என்ஜாய் பண்றோம், செத்து போயிட்டாங்கன்னு மேல மூடிட்டு ஜாலி பண்றோம், பட்டாசுலாம் வெடிக்கிறோம், செத்து போனவங்களும் பட்டாசு வெடிக்கிறோம், செத்து போனவங்களும் பெரிய பெரிய அலங்காரம் பண்றோம். எதுக்கு? சாவறது என்ன மகிழ்ச்சியான விஷயமா? பெரிய பாவம். சரி, பறக்கிறோம், பிறந்தவங்களுக்கு பர்த்டே கொண்டாடுறோம், பிறந்த குழந்தைக்கு பர்த்டே பறக்கிறது என்ன பெரிய புண்ணியமா? பெரிய பாவம். நீ சாவறதும் பிறக்கிறது பெரிய பாவம், இது பெரிய நோய்ங்கிறார், பெரும் நோவுங்கிறார். இப்ப சாவறதும் பிறக்கிறதும் பெரிய நோய். இப்ப நம்மளாம் ஒரு நோயாளி, நம்மளாம் ஒரு பேஷண்ட் அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம நோயாளின்னு புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த நோய்க்கு நம்ம மருந்து கண்டுபிடிப்போம். எப்படி? நம்ம நோயாளின்னு புரிஞ்சுக்கிட்டாதான், இப்ப நோயில தான் நம்ம இருக்கிறோம், அவஸ்தைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த உலகம் ஒரு ஹாஸ்பிட்டல், இந்த உலகம் வந்து ஒரு மருத்துவமனை. இந்த உலகத்துல நம்ம அட்மிட் பண்ணப்படுகிறோம். எது? சாவறதும் பிறக்கிறதுங்கிற நோய் உட்பட்டு இந்த மருத்துவமனையில அட்மிட் செய்யப்படுகிறோம். அப்ப நம்ம பத்தியமா இருக்கணும். எப்படி பத்தியமா இருக்கணும்? வள்ளலார் சொல்ற அருட்பாப்படி கேட்டு பத்தியமாக வாழணும். எதுக்கு? அப்பதான் நமக்கு நோய் நீங்கும். அப்ப இந்த சாவறதும் பிறக்கிறதும் என்ற நோய்க்கு மருந்து அப்படின்னாக்க அதுதான் அருள். எது? அதுதான் அருள். நீங்க அருள் என்ற மருந்தை சாப்பிட்டா மட்டும்தான் உங்களுக்கு சாவறங்கிற நோயும் பிறக்கிற நோயும் போகும். நீ இந்த மருந்து சாப்பிடலாம், என்ன நடக்கும்? நான் வசதியா இருக்கிறேன், எனக்கு மனைவி பிள்ளைங்களா இருக்குது, நான் ஜாலியா தான் இருக்கிறேன், எனக்கு எதுக்கு இந்த மருந்துனா முதுமை வரும். வருமா? முதுமை வருமா? யாராவது எனக்கு முதுமை வரும்னு சொல்ல முடியுமா? இல்லைங்க, எனக்கெல்லாம் எப்பவும் 16 தான். சொல்ல முடியுமா? முதுமை வந்து அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம்? முட்டி வலிக்குது, கை வலிக்குது, இடுப்பு வலிக்குது, நடக்க முடியல, போக முடியல, வர முடியல, அதுக்கடுத்து மரணம். கன்ஃபார்ம் வருமா? யாராவது எனக்கு மரணம் வரா சொல்ல முடியுமா? நான் வந்து உயர்ந்த ஜாதி, எனக்கெல்லாம் இப்ப மரணம் வருது இல்ல, நான் வந்து பெரிய பதவியில இருக்கிறேன், நான் பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கிறேன், எனக்கெல்லாம் மரணம் வராதுங்க அப்படின்னு நம்ம யாராவது சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? பெரிய பெரிய பதவியில இருக்கிறவங்க, பெரிய பெரிய வசதியாளர்கள்லாம் செத்து போறாங்க. அவங்க பேரு, புகழ், சர்டிபிகேட் எல்லாம் மண்ணோட மண்ணா போகுது. இப்ப நாம எல்லாம் அது மாதிரி போகக்கூடாது என்பதுதான் வள்ளலாருடைய விருப்பம். இந்த உண்மையை, இந்த கருத்துக்கு, இந்த ஒரு அவஸ்தைக்கு, இந்த நோய்க்கு மருந்து இந்த உலகத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது நம்முடைய வள்ளல் பெருமான் வழியா. புரியுதுங்களா? வள்ளல் பெருமானுடைய வருகை, வள்ளல் பெருமானுடைய அவதாரம் இந்த உலகத்துக்கு எதுக்கு தேவைப்படுதுன்னா, இந்த உலகத்துல செத்து செத்து பிறந்து பிறந்து இறந்து வீண் போகின்றார்கள் இந்த உலகத்தார்கள். இனி நீர் வீண் போகாமல் இருப்பதற்காக தான் இறைவனா நான் வருவிக்க விட்டேன். அது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னே சொன்ன அதே சாகா கல்வி, அதே மரணமில்லா பெருவாழ்வு நான் சொல்ல வரல. நான் வந்து எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் இருக்கின்ற ஒரு ஒப்பற்ற பெருவாழ்வு. எது? அருட்பெருஞ்சோதி, அருட்பெரு வெளி, அருட்பெருஞ்சோதி உலகம். அந்த உலகத்துக்கு நான் போய் வாழ்ந்தாதான் என்னைக்குமே பிறப்பு இறப்பு வராது. இப்ப சித்தர்கள் காட்டிய உலகத்துக்கோ, சிவலோகத்துக்கோ, பிரம்மன்கள் காட்டிய பிரம்மலோகத்துக்கோ, ருத்ரன் உலகத்துக்கோ, விஷ்ணு உலகத்துக்கோ, இந்தந்த உலகத்துக்கெல்லாம் நீங்க போய் ஆன்மாக்கள் வாழ்ந்தீங்கன்னா
நாம இங்க 100 ஆண்டுகளுக்கு செத்து போறோம். எப்படி? நாம இங்க 100 வருஷத்துக்கு செத்து போறோம். பிரம்மா 4,32 ஆண்டு பிரம்மா செத்து போடுவார். உங்களுக்கு புரியுதா? நமக்கு மட்டும் மரணம் அல்ல, நம்ம வணங்கக்கூடிய பிரம்மாவுக்கு மரணம் வருது. வள்ளலார் இதை மட்டும் சொல்லல, சுப்பிரமணிய ஞானம் சொல்லுது. 4,32 ஆண்டுகள் கழிச்சு பிரம்மா இறந்து போயிடுவாராம். பிரம்மன் லோகத்தில் இருக்கின்ற பிரம்மா செத்து போயிடுவார். பிரம்மாவுக்கு மேல இருக்கிற கிருஷ்ணமூர்த்தி யாரு? விஷ்ணு பகவான் வெங்கடாஜலபதி. அவரு 8,64 ஆண்டுகள் கழிச்சு அவரு இறந்து போயிடுவார். இப்படியே மேல 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 நவகிரக கோள்கள் செஞ்சு போயிடும். தெரியுங்களா? நம்மளை ஆட்டி படைக்கின்ற நவகிரகங்கள் 100வது சதுரயுகத்தில் மாண்டே போயிடும். சுப்பிரமணிய ஞானம் 200 சொல்லுது. வள்ளலார் மட்டும் இதை பொய்ன்னு சொல்லல. ஜாதி மதம் சமயம் எல்லாம் வள்ளலார் மட்டும் பொய்ன்னு சொல்லல. 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சுப்பிரமணிய ஞானமும் சொல்லுது. மூவரும் போய், தேவரும் போய், முத்தரும் போய், சித்தரும் போய், அகஸ்தியராகிய நீயும் போய், சுப்பிரமணியராகிய நானும், முருகப்பெருமான் சொல்றாரு, நானும் போய் தான். எப்ப போய்? 100வது சதுரயுகத்தில் நானும் செத்து போயிடுவேன், நீ செத்து போயிடுவ அப்படின்னு சுப்பிரமணிய ஞானமே சொல்லுது. வள்ளலாரும் அதுதான் சொல்றார். மற்ற அறிவோ சுத்த சன்மார்க்க நிலைகள் தவிர்த்து, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை தவிர்த்து மற்ற அறிவோம் என சிறிது தாழ்ந்திருப்பில்லை. ஆனால் மரணம் என பெரும்பாவி வந்திடுமே. நீ அருட்பெரு வெளியை தவிர்த்து நீ சிவலோகமோ பிரம்மலோகமோ விஷ்ணு லோகமோ அந்த லோகம் முக்கிய நீ நினைச்சினா அங்கெல்லாம் மரணம் வருமே. அங்க வருகின்ற மரணத்தை யார் தடுப்பா? சன்மார்க்க சங்கத்தவர்கள் அல்லால் எட்டின் தடுப்பவர்கள் எவ்வுலகில் எவரும் இல்லை. மனிதனுக்கு வருகின்ற மரணத்தை தடுப்பதற்கு சுத்த சன்மார்க்க கடவுள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தவிர்த்து வேறு உலகத்தில் எந்த கடவுளும் இல்லைங்க. இது சத்தியம் 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 சொல்ற. சத்தியம் 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 எனவே இத்தகைய எழுத்தும் எந்தனி சத்தை. 3 சத்தியம் பண்ணி வள்ளலார் சொல்ற. சத்தியமா இந்த கடவுள் இந்த சத்து தான் உங்களை உய்விக்க போகுது, வேற எந்த உடலும் உய்விக்க போறது இல்லை. மெய்யுறு வியப்பு. பெருமான் சொல்றாங்க, அப்பா எப்படி? அப்பா நின்னை அன்றி அணைப்பார் இல்லையே, அந்தோ நின்னை அன்றி அருள்வாரும் இல்லையே, எப்பாளவர்க்கும் நின்னை என்று இறைமை இல்லையே, எனக்கும் நின்னை என்று இறைமை வேறு இல்லையே. அருட்பெருஞ்சோதி இறைவன் என்பது வள்ளலார் காட்டிய மார்க்கம், கடவுள் மார்க்கம் என்பது மனித குலத்துக்கு மட்டுமில்ல, இது நமக்கு மட்டுமான மார்க்கம் இல்லை. எப்பாளவர்க்கும் மேல இருக்கிற பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவம் நாத விந்து பரநாதம் பரவிந்து பறை பரபரம் பராபரி எல்லா உலகத்தவர்களுக்கும் நீதான் கடவுள். நாம இங்க 100 ஆண்டுகளை செத்து திரும்ப இந்த உலகத்துக்கு பிறப்போம். அவர்கள் பிரம்மா விஷ்ணுல அந்த ஒரு குறிப்பிட்ட யுகம் கழிச்சு இறந்து போயிட்டு அவர்களும் இந்த உலகத்துக்கு வந்து அவர்களும் அருட்பாதான் படிச்சாகணும், அவர்களும் சுத்த சன்மார்க்கத்தை கடைப்பிடிச்சாகணும், அவர்களும் ஜீவகாரணி செஞ்சாகணும், அவர்களும் சத்தி விசாரணை செஞ்சாகணும், அவர்களும் அருட்பெருஞ்சோதி அருளை பெற்றுதான் எக்காலத்திலும் இரவாத ஒரு கடவுள் நிலைக்கு போக முடியும். அதான் சொல்ற, எப்பாளவர்க்கும் நின்னை என்று இறைமை இல்லையே. இந்த உலகத்துக்கு மட்டும் இல்ல, மேல் உலகத்திற்கு கடவுள் அருட்பெருஞ்சோதி தான். நிறைய இடங்களை வள்ளலார் சொல்றாரு, நம் மனிதர்களுக்கு மட்டும் கடவுள் இல்ல, விண்ணுலகத்தில் இருக்கின்ற கடவுள்களுக்கும் கடவுள்ங்கிறார். தீண்டாத வெளியில் தீண்டுகின்ற தெய்வம். வள்ளலார் சொல்கின்ற இடம் வெளி என்பது இதுவரைக்கும் யாரும் தீண்டாத எல்லை, ஏறாத நிலை, எண்ணாத மந்திரம். வள்ளலார் எப்படி சொல்றாரு? இது வரைக்கும் யாரும் எண்ணாத மந்திரம். சித்தர்கள் கூட இந்த வள்ளலார் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி மந்திரத்தை எண்ணாத மந்திரம், ஏறாத நிலை. சித்தர்கள் கூட இந்த நிலைக்கு இதுக்கு ஏறல, எந்த கடவுளும் ஏறல. தீண்டாத வெளி. வள்ளலார் சொல்கின்ற இடம் வந்து தீண்டாத வெளி. இப்ப வள்ளலார் வந்து ஒரு புதுமைத்துவத்தை, ஒரு மறுமலர்ச்சியை, இதுவரைக்கும் காட்டாத ஒரு உலகத்தை, இதுவரைக்கும் யாரும் அறிமுகப்படுத்தாத ஒரு கடவுளை இந்த உலகத்துக்கு அறிமுகம் செய்ய வேண்டி வந்தார். 10:10 வாழையடி வாழையா வந்தவர்கள் வள்ளலார் ஒருவர் இல்லை. அந்த பாடலை நல்லா தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். வாழையடி வாழையா வந்த திருக்கூட்ட மரபில் யான் ஒருவன் அன்றோங்கிறார். கேள்விக்குரியது. வாழையடி வாழையா வந்தாங்களே திருக்கூட்ட மரபு, அதுல நான் ஒருத்தவனாங்கிறாரு. அதுல நான் ஒருத்தன் சொல்லல, அதுல நான் ஒருவன் தான் சொல்லல. வாழையடி வாழையா வந்தாங்களே அதுலயும் நான் ஒருத்தவனாங்கிறாரு. ஒருத்தர் அவரு திருக்கூட்ட மரபு 63 நான்குல ஒருத்தர் வள்ளலாரு, நால்வர்களில் ஒருவரா வள்ளலாரு, சித்தர்களில் ஒருவரா வள்ளலாரு. மூவர் யாரு? பிரம்மா விஷ்ணு ருத்ரன். மூவரும் முத்தரும் சித்தரும். அதுக்கடுத்து ஒரு வார்த்தை போட்டாரு, யாவரும். 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இதுவரைக்கும் உலகத்தில் பிறந்த
யாரும் பெற்றிடாத ஒரு கடவுள் எல்லையை வள்ளல் பெருமாள் பெற்றார். அதான் மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடாத இயல் எனக்கு அளித்தனுங்கிற. அப்ப இது புதுசு தானே. அப்ப சித்தர்களும் இதுக்கு முன்னாடி இந்த கடவுள் நிலையே தான் வள்ளலார் பெற்றார்னா ஏன் வள்ளலார் வந்து யாவரும் பெற்றிடாத இயல் எனக்கு கிடைத்ததுங்க? வள்ளலார் சொல்றாரு, வள்ளலாருடைய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உலகத்துக்கு நான் தலைப்பிள்ளைங்க. நான் யாரு? தலைப்பிள்ளை, முதல் பிள்ளைங்க. யார தலைப்பிள்ளைன்னு சொல்லுவோம் நாம? ஒரு வீட்டுல முதல் யாரு பிறந்தாங்களோ அவங்க தான் தலைப்பிள்ளை. வள்ளலார் சொல்றாரு, அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு நான் தலைப்பிள்ளைங்கிறாரு. நானே முதல்ல போனங்கிறாரு. ஆதியும் அந்தமும் அறிந்தனை நீயே ஆதி. அகவல் சொல்லுதா? ஆதியும் அந்தமாக இருக்கின்ற அருட்பெருஞ்சோதி கடவுளை அறிந்த முதல் ஆள் நீதாங்கிறாரு. ஆதியும் அந்தமும் அறிந்தனை நீயே ஆதி என்று அருளிய அருட்பெருஞ்சோதி. அப்ப வள்ளலார் புதுசு தானே. வள்ளலார் பெற்ற கடவுள் நிலை புதுசு, வள்ளலார் வலியுறுத்துகின்ற மார்க்கம் புதுசு, வள்ளலார் பெற்ற நிலை புதுசு, வள்ளலார் பெற்ற இயல் புதுசு. 36 நிலை, 36 தரத்தில் வள்ளலார் சொல்ற வேறுபட. நான் வந்து தனித்திரு அலங்கல ஒரு பாடல் சொல்ல, நான் வந்து 36 நிலைகளில இதுக்கு முன் யாரும் பெற்றிடாத நிலைகளை பெற்றாங்க. 36 தரத்தில் வள்ளலார் வந்து வேறுபடுகின்றார், மேன்மைப்படுகின்றார். அந்த உலகத்துக்கு வள்ளலாருடைய தோற்றம், வள்ளலாருடைய வருகை மிக மிக முக்கியம் என்று அருட்பெருஞ்சோதியார். நாமளும் வள்ளலார் வரலைன்னா அதே சாமியை, அதே பிரம்மா விஷ்ணு, அதே குலதெய்வத்தை வணங்கி ஒரு காலத்துல முதுமை வந்து செத்து போயிடும். வள்ளலார் சொல்றாரு, சாகாதவனே சன்மார்க்க. வள்ளலாரை வணங்குறவங்க மட்டும் சன்மார்க்க இல்லை, சாகாதவனே சன்மார்க்க. நீங்க எல்லாரும் சாகாம இருக்கணுங்கிறார். நீங்க எல்லாரும் சாகாம இருக்கணும் என்பதுதான் வள்ளலாருக்கு ஆசை, பேராசைங்கிறார். நம்ம எல்லாம் சாகாம இருக்கணும். ஒரு பாடல வள்ளலார் சொல்றாரு, உடல் பிணி அனைத்தையும் உயிர் பிணி அனைத்தையும் அடப்பற தவிர்த்த அருட்சிவம் வந்து. இந்த உலகத்தில் எல்லாரும் சாவதும் பிறப்பதும் என்ற பெரிய பிணியில, மரண பெரும் பிணிகளில மாட்டிக்கொண்டு முடிக்கின்றார்கள். அவர்களுக்கு மருந்து நான் சொல்றேன், உடல் பிணி அனைத்தையும் உயிர் பிணி அனைத்தையும் அடப்பறக்கி தவிர்க்கின்ற மருந்தாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். சரி, அருட்பெருஞ்சோதி சொன்னா உடல்ல இருக்கிற நோய் எப்படி சரியாகும்? அல்பா படிச்சா உடம்புல இருக்கிற நோய் எப்படி சரியாகும்? உடம்புல 4448 நோய் இருக்குது, எப்படி சரியாகும்? எப்படி சரியாகும்? அதான் சொல்றார், உடற்பிணி அனைத்தையும் உயிர்ப்பிணி அனைத்தையும் அடப்பற தவிர்த்த அருட்சிவம் மருந்து. நான் என்ன சொல்றேன் அப்படின்னாக்க, நீங்க அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை சொல்லி கொண்டிருந்தாவே உங்களுக்கு 4448 நோயும் தடுக்கப்படும். அதுபோல ஆணவம் கண்மம் மாய் என்ற நோயும் நீங்கப்படும். மனசுல இருக்கிற நோய்களையும் 14 ராகாதி குணங்களும் சரியாகும். எப்படி? ஓகே, அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற வார்த்தையில 5 உயிர் எழுத்து இருக்கு. அருட்பெருஞ்சோதி என்பது என்ன? 5 உயிர் எழுத்து. என்னென்ன எழுத்து? ஆ இல்லையா? அடுத்து ஈ. சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. சும்மா சொல்லுங்க. நீ ஏன் சொல்லணும் அப்படின்னு நான் சொல்றேன் திரும்ப. அடுத்து ஈ, உ, ஏ, ஓ. இந்த 5 உயிர் எழுத்துகளும் அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற வார்த்தையில இருக்கு. ஒரு நாளைக்கு தினசரி குறைஞ்சது ஒரு 500 முறை, ஒரு 1000 முறை, உங்களால எவ்வளவு முடியுதோ நீங்க அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி நோய் அப்படிங்கிற மகாமந்திரம் சொன்னா உங்களுக்கு 4448 நோய் இல்லை. எப்படி அப்படின்னா, நம்ம மருத்துவத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம வந்து அடியன் வந்து வர்மா வைத்தியர் அப்படின்றதுனால சித்தர்கள் என்ன பண்ணுவாங்கனாக்க, மற்றவங்களுக்கு மருத்துவம் பார்ப்பாங்க. ஆனா நமக்கு மருத்துவம் தன்னைத்தானே உயிர் நோய்கள் வராம காற்றுக் கொள்வதற்கு அச்சிய அப்பியாசம் சொல்லுவாங்க. அச்சிய அப்பியாசம் ஒரு எழுத்துக்களை சொல்வதனால உடல்ல இருக்கிற சில வர்ம பாயிண்ட், அந்த வர்மங்கள் தூண்டப்பட்டு அதனால உடல் இருக்கிற 4448 நோய்கள் வராம தடுக்க முடியும் அப்படி சொல்றாங்க. நோய் அப்படின்னா என்னன்னாக்க, உயிர் ஆற்றலுடைய குறைபாடு, சத்து குறைபாடு நோய், கழிவுகளுடைய துவக்கம் நோய். 2 விஷயம்தான். 4448 நோயும் 2 விஷயம்தான். ஒண்ணு சத்து குறைபாடா இருக்கும், இல்லைன்னா கழிவுகளுடைய தேக்கமாக இருக்கும். கழிவுகளுடைய தேக்கம் எப்படி உருவாகுது? கழிவுகள் வெளியே போகாதனால ஆகும். உயிராற்றல் எப்படி பத்த, எங்கேயாவது பிளாக் ரத்த ஓட்டத்தை தடைபட்டு இருந்தா அங்க வந்து நோய் வருது. இப்ப நீங்க அப்படின்னு சொல்வதனால நீங்க தான் சொல்லி பாருங்க,
அப்படின்னா நம்முடைய நெஞ்சு குழியில கீழே வந்து நேர் வருமம் அப்படின்னு ஒரு படு வருமம் இருக்கு. 12 படு வருமம், 96 தொடு வருமம், மொத்தம் 108 வருமங்கள். இந்த 108 வருமங்களுக்கு சுருக்கி 12 படு வருமம். நீங்க ஆ அப்படின்னு சொல்லும் போது இந்த நெஞ்சுக்குள் இருக்கின்ற நேர் வருமம் தூண்டப்படுது, ஸ்டிமுலேட் செய்யப்படுது. சரி, இது தூண்டப்பட்டா என்ன நடக்குது உடம்புலனாக்க, நம்முடைய நுரையீரலுக்கும் இருதயத்துக்கும் போதுமான உயிராற்றல் கிடைச்சி நுரையீரலும் இருதயம் நல்லா இயங்கும். எப்படி? நுரையீரலும் இருதயமும் நல்லா இயங்கும். நீங்க அடைப்பெருஞ்சோதின்னு சொல்லிட்டு வந்தா எதிர்காலத்துல சுவாச பிரச்சனையோ இருதய அடைப்பு பிரச்சனையோ வராது. நீங்க அருளை பெறுவதற்கு ஒரு பக்கம் மகாமந்திரம் சொல்றது வேற. இந்த உலகத்துல இருக்கா ஆரோக்கியமா வாழணும் இல்லையா? நீ ஆரோக்கியமா வாழணும், கண்டிப்பா நம்ம ஆரோக்கியம் எல்லாத்துக்கும் தேவை. அருள் கூட நம்ம முன்னப்பட பார்த்துக்கோம். இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் நிம்மதியா இருக்கணும்னாக்க கண்டிப்பா ஆரோக்கியம் தேவை. நீங்க ஆரோக்கியமா இருக்குன்னா அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லும்போது அப்படி உச்சரிக்கும் போது நேர் வருமம் தூண்டப்படுது. நேர் வருமம் தூண்டப்பட்டு இருதயத்துக்கும் நுரையீரலுக்கும் போதுமான அந்த விட்டல் போர்ஸ் உயிராற்றல் கிடைச்சி நல்லா இயங்குது. இப்ப நுரையீரல் நோய் வராது, இருதயம் நோய் வராது. அதுக்கடுத்து ஈ சொல்லுங்க. ஈனாக்க இந்த பக்கவாட்டுல காரீரல் வருமம். வள்ளலார் கற்சாலை சாப்பிடுவதற்கான காரணம் அதுதான். உடம்புல முக்கியமான உறுப்பு லிவர், கல்லீரல் தான் உடம்புக்குள்ள ஒரு டாக்டர். கல்லீரல் சரி பண்ணிக்கிட்டா கல்லீரல் உடம்பு ஃபுல்லா சரி பண்ணிக்கும். அதான் வள்ளலார் வந்து கற்சாலை சாப்பிட சொன்னார். நீங்க அப்படின்னு உச்சரிக்கும் அருட்பெருஞ்சோதிங்கும் போது ஈங்கிற வார்த்தை உயிரெடுத்து வருது. நீங்க அப்படின்னு உச்சரிக்கும் போது உங்களுடைய காரீரல் வருமம் மண்ணீரல் வருமம் தூண்டப்படுது. மண்ணீரலும் கல்லீரலும் பித்தப்பையும் மண்ணீரலும் தூண்டப்பட்டு இந்த 3 உறுப்புகளுக்கும் ராஜ உறுப்புகளுக்கும் போதுமான உயிராற்றல் விட்டல் போர்ஸ் ரத்த ஓட்டங்கள் கிடைக்கப்பட்டு 3 உறுப்புகளும் வரும். அப்ப ஜீரண கோளாறு வராது, ஃபேட்டி லிவர் வராது, சுகர் வராது, கால்பிளாடர் ஸ்டோன் பித்தப்பை கல்லு வராது. வெறும் அருட்பெருஞ்சோதி சொன்னா போதும். வெறும் அருட்பெருஞ்சோதி சொன்னாவே இந்த 3 உறுப்பு சம்பந்தமான நோய்கள் வராது. அதுக்கடுத்து சொல்லுங்க. ஊ என்பது உரிமை காலம். அதாவது நம்ம நெஞ்சுக்கு தொப்புளுக்கு நடுவில் இருக்கின்ற இடம். என்று சொல்லும் போது உரிமை காலம் என்ற வர்மம் தூண்டப்படுது. நீங்க ஒரு 500 முறை 1000 முறை அகவல் படிக்கும் போது அப்படிங்கிற வார்த்தையோட நீங்க ஆரம்பிக்கும் போது அந்த ஊங்கிற வார்த்தையை ஒரு 1000 முறை நீங்க படிப்பீங்க. படிக்கும்போது உரிமை காலம் என்ற வர்மம் தூண்டப்பட்டு நம்முடைய இறப்பை, மண்ணீரல், சிறுகுடல் இதையெல்லாம் தூண்டப்படுது. நீங்க உரிமை காலம் தூண்டப்பட்டா சுகர் நோய் வராது. நீங்க நல்லா பாருங்க, சக்கரை நோய் இன்னைக்கு 100ல பாதி பேர் சக்கரை நோய். நீங்க வெறும் அரிப்பா படிச்சீங்கன்னா எதிர்காலத்துல சக்கரை நோய் வராது. முடிவு பண்ணீங்க. சக்கரை நோய் யாராக்கெல்லாம் வரணும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் தினசரி அரிப்பா படிங்க. அரிப்பா படிச்சுன்னா ஊங்கிற வார்த்தை உச்சரிப்பீங்க. என்ற வார்த்தை உச்சரிக்கப்பட்டால் உரிமைக்கால வர்மம் தூண்டப்படும். உரிமைக்கால வர்மம் தூண்டப்பட்டா கணையம், சிறுகுடல் எல்லாம் தூண்டப்பட்டு நல்லா செரிமானம் ஆகும். சுகர் என்பது செரிமான கோளாறு தானே. செரிமான கோளாறு சுகர். இப்ப கணையத்தினால தூண்டப்பட்டு கணைய நல்லா இன்சுலின் சுரக்கும். கணைய இன்சுலின் சுரந்தா உங்களுக்கு சக்கரை நோய் வராது. சக்கரை நோய் மட்டும் வந்துச்சுன்னா கீழே வாழ்க்கையே நரகமாகும். நீ வெறும் அரிப்பா படிங்க, சக்கரை நோய் வராதுங்கிற நான். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது வந்து ஏ சொல்லுங்க. ஏ என்றா சைட்ல பக்கவாட்டுல அத்தி சுருக்கு வரும். நம்முடைய பக்கவாட்டு எலும்பை கீழே அத்தி சுருக்கி வரும். இன்னைக்கு வேகமாக கிட்னி ஃபெயிலியர் வருது. பாத்தீங்களா? தண்ணிலாம் ரொம்ப கீழே போயிடுச்சு, தண்ணிலாம் ரொம்ப கலங்களா வருது. நிறைய பேர்த்துக்கு சின்ன வயசுல கிட்னி ஃபெயிலியர் வருது. கிட்னி ஃபெயிலியர் வர்றதுக்கான காரணம் மேக நோய். 21ல கிட்னி ஃபெயிலியர் ஒண்ணு பிறமேகம்னு சொல்லுவாங்க. அதிகப்படியான சூடு தான். அப்ப அதிகப்படியான சூடு ஆகும்போது அது கிட்னி சிறுநீருக்கு என்ன பண்ணுது? சுருங்கி போகுது. ஒண்ணு எல்லாச்சும் அதிகமா விரிஞ்சு போகுது. அதிகமா விரிஞ்சு போனா நம்முடைய புரோட்டீன் அல்பா வெளியே போகும். சுருங்கி போச்சுன்னா உங்களுக்கு மூத்திரம், யூரிக் ஆசிட் எல்லாம் ரத்தத்துல தங்கிருக்கும். கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுன்னா கிட்னி ஃபெயிலியருக்கு சரியான மருத்துவம் இன்னைக்கு இல்லை. கிட்னி ஃபெயிலியர் வந்தாச்சா டயாலிசிஸ் தான். டயாலிசிஸ் ஆகிட்டாவே கவுண்டர் ஸ்டார்ட். நம்முடைய மரணத்துக்கு கவுண்டர் ஸ்டார்ட். நீங்க அருட்பா, நான் என்ன சொல்றேன், நீங்க வெறும் அருட்பா படிங்க. உங்களுடைய பக்கவாட்டுல அப்படின்னு சொல்லும் போது பக்கவாட்டுல இருக்கின்ற அத்தி சுருக்கிய வர்மம் தூண்டப்பட்டு உங்களுக்கு கிட்னி சிறுநீரகத்துக்கு நல்ல உயிராற்றல் பெற்று நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். ஃபங்க்ஷன் ஆகலாம் கிட்னி ஃபெயிலியர். அப்ப நீங்க தினசரி இன்னைக்கு அருட்பா படிங்க. டெய்லி அருட்பா படிக்கிறவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் வராது. புரிஞ்சுங்களா? அருட்பா படிக்கலாமா? டெய்லி படிக்கலாமா? ஓகே.
அதுக்கடுத்து கடைசியா ஓ ஜோன்னு சொல்ற ஜோதி ஓ ஓன்னு சொல்லும் போது கீழே இருக்கின்ற உந்தி வருமம் தொப்புள். இன்னைக்கு நிறைய பேத்துக்கு கெமிக்கல் கலந்த சாப்பாடு சாப்பிடுறதுனால சீக்கிரமா காய்கறி விளைவிக்கப்படுறதுனால செரிமான கோளாறு, செரிமானம் ஏகப்பட்ட பேருக்கு செரிமான கோளாறு இருக்கு. செரிமான கோளாறு தான் ஒண்ணு கிட்னி ஃபெயிலியர் ஆகும், ஒண்ணு கல்லீரல் குறைபாடு வரும், இல்லைன்னா சுகர் வந்துடும். இப்ப இந்த கிட்னி ஃபெயிலியருக்கு சுகருக்கு காரணமாகிய இந்த செரிமான கோளாறு சரி பண்ணுவது உந்தி வருமம். நீங்க ஓன்னு சொல்லும் போது உந்தி கீழே அந்த காலத்துல ஓன்னு சொன்னாங்கல்ல, காரணம் இதுதான். இந்த காலத்துல பிராமணர்கள் பார்த்தா ஓன்னு சொல்லுவாங்க, நோய் இல்லாம வாழ்ந்தாங்க. நம்ம அருட்பெருஞ்சோதின்னு சொல்லும் போது அந்த ஓங்கிற வார்த்தை உச்சரிக்கப்படும், உயிர் எடுத்து ஓன்னு சொல்லும் போது நம்முடைய உந்தி வருமம் தூண்டப்பட்டு இருதயம், மண்ணீரல், இறப்பை, சிறுகுடல், 12 தசவாயுக்கள், இந்த வாயுக்களுக்கு எல்லாம் முறையான முறை சரியான முறையில உயிராற்றல் பெற்று நமக்கு நோய்கள் வராம தடுக்கப்படுது. சரியான நல்லா ஜீரணமா. இப்ப டெய்லி அருட்பெருஞ்சோதி அகவலை படிங்க, இந்த 5 உயிரெழுத்துக்களையும் சொல்லுங்க. உயிரெழுத்துக்களால் இந்த வருமங்கள் தூண்டப்படுறதுனால நம்ம ஆரோக்கியமாகும். 4448 நோய்களுக்கும் உடல் பிணி அனைத்தையும் எப்படி தீக்குது? அருட்பா எப்படி தீக்குது? உடல் இருக்கிற நோய் எப்படி தீக்கு தெரியுதுங்களா? உடல் இருக்கிற நோய் எப்படி சரியா பண்ணுது, எப்படி இது மருந்தாவே வேலை செய்யுதுனாக்க இந்த வருமங்கள் எல்லாம் தூண்டப்படுது. வருமங்களை தூண்ட உயிராற்றல் உடம்புக்கு கிடைக்கப்பெறுது. உடல் இருக்கிற 4448 நோய் சரி. அதுக்கடுத்து மந்திரம், மணி, மந்திரம், அவிழ்தம். மணி, மந்திரம், அவிழ்தம். அவிழ்தம் என்றால் மருந்து. அப்ப இந்த அருட்பெருஞ்சோதி அகவல் மந்திரமாக மருந்தாக இப்படி செயல்படுது, மந்திரமாக இது எப்படி செயல்படுது அப்படி பாத்தீங்கன்னா மகாமந்திரம் சொல்ல 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 நம்முடைய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் வேற பற்றுகளை விட்டு ஒருமுக சிந்தனை வரும். ஒருமுக மனிதனுக்கு வந்த நோயெல்லாம் மனதால் வந்த நோயெல்லாம் மனது ஒருமுக சிந்தனை படுவதனால, மனம் அமைதிப்படுத்துவதனால, மனம் பக்குவப்படுத்துவது எது? இதே மகா மந்திரம், இதே அருட்பா வார்த்தைகள் எல்லாம் சாதாரண வார்த்தைகள் இல்லை, எல்லாமே மந்திர வார்த்தைகள். நீங்க அருட்பா படிக்க 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 மனம் வசப்படும். வள்ளலார் அதுதான் சொல்றாரு, மனதை வசப்படுத்தும் வழித்துறை கற்று அறி. நீங்க மனதை வசப்படுத்தணுங்க, வசப்படுத்தணும். வழித்துறை என்ன வழித்துறை? நீங்க வெறும் அருட்பா பாடிச்சுனாவே உங்க மனம் வசப்படும். மனம் வசப்படுவதனால மனம் அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை சொல்லுவதனால மனதில் இருக்கின்ற அழுக்குகள்லாம் நீக்கப்படுது, மனதில் இருக்கிற நோய்கள்லாம் சரி செய்யப்படுது. அது இப்படிதான் மனதில் இருக்கிற நோய்களை இப்படிதான் இந்த அருட்பா தேய்க்கும். அதுக்கடுத்து மணி. மணி என்பது ஒரு அழியாத ஒரு பொருளுக்கு பேரு மணி. சித்த மார்க்கத்துல மூப்புன்னு சொல்லுவாங்க, மூப்பு தான் அவங்க மணின்னு சொல்லுவாங்க. வள்ளல் பெருமான் மணி என்பது என்னன்னாக்க கருணை. வள்ளல் பெருமான் மணி என்பது என்ன சொல்றாங்க? கருணை. நீங்க அருட்பா படிச்சு அது உள் வாங்கும் போது உங்க உள்ளத்துல கருணை தெரிவிக்கிறது. நிறைய பேர் நீங்க உள்ள உருக்கத்தோட நீங்க அருட்பா படிச்சீங்கன்னா கண்ணுல கண்ணீர் வரும். உண்மையா நீங்க அருட்பா படிச்சீங்க, உருக்கத்தோட படிச்சீங்கன்னாக்க கண்ணுல கண்ணி தெரிய வரும். யாருக்கு கண்ணுல கண்ணி தெரிய வருதோ அவர்களுக்கு கருணை தரும். உள்ளத்துல கருணை இருந்தா கருணையின் வெளிப்பாடு கண்ணு. உள்ளத்துல கருணை இருக்க 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 கண்ணுக்குள்ள கண்ணு தண்ணி வரும். கண்ணுக்குள்ள கண்மணி வர்மம்னு ஒரு வருமம் இருக்கு. அதான் கண்ணே கண்மணியே வரல, கண்மணி வர்மம் தூண்டப்படும். கண்மணி வர்மத்தை நீங்க எப்படியும் தூண்டவே முடியாது, அழுதா மட்டும்தான் தூண்டப்படும். அப்ப கருணை எல்லா உயிர்களும் தன்னுயிர் போல் நினைக்கும் போது கருணையின் வெளிப்பாடாக கண்ணீர் வருகிறது. இப்ப கண்ணீர் வரும்போது கண்ணுக்குள்ள இருக்கிற கண்மணி வருமம் தூண்டப்படுது. கண்ணுக்குள்ள இருக்கிற கண்மணி வருமம் தூண்டப்பட்டா புருவ மத்தியில் இருக்கிற திலத்த காலம், புருவ மத்தி, 10வது வாசல், முச்சந்தி அப்படின்ற இடம் இந்த புருவ மத்தி தூண்டப்படும். புருவ மத்தி தூண்டப்பட்டா திரியோத சாந்தம், நம்முடைய உச்சந்தலைக்கு மேல 12 விரல்களில திரியோத சாந்த நிலை ஒரு நிலை இருக்கு. இந்த திரியோத சாந்த நிலை தூண்டப்படும். திரியோத சாந்த நிலை தூண்டப்படும் போது அதன் வழியாக தான் நமக்கு அமிர்தம் சுரக்கப்படும். அந்த அமிர்தம் உடல்ல இருக்கிற நோய்களையும் உயிரில் இருக்கிற நோய்களையும் எல்லா நோய்களையும் நீக்கிறது. எல்லாரும் ஏகப்பட்ட அமிர்த நிலைகளை பற்றி பேசுறார். அப்ப இந்த அருட்பெருஞ்சோதி மந்திரம் அருட்பெருஞ்சோதி அருட்பா மணியாகவும் இப்படி செயல்படுது. உங்களுக்கு கருணை வரணும்னாக்க நீங்க அருட்பாவை உணரணும். சும்மா சாப்பாடு போட முடியாது. ஒரு 4 நாளைக்கு சாப்பாடு போடுறது வெறுப்பு வந்துடும். ஏன் சாப்பாடு போடணும்? எதற்காக போடணும்? அவன் யாரு? சாப்பாடு வாங்கி சாப்பிடுறது யாரு? நாம யாரு?
இதெல்லாம் அருட்பாவில் இருக்கு. அருட்பா படிச்சு படிச்சு உணரும் போதுதான் நமக்கு கருணை ததும்பும். கருணையோட நீங்க யாரை பார்த்தாலும் அவங்க கண்ணுக்கு தான் வள்ளலார் வந்து அகப்படுவார். வள்ளலார் யார் கண்ணுக்கு தெரிவார்? வள்ளலார் எந்த டெலஸ்கோப்பு பெரிஸ்கோப்புக்கு கனவுல வர்றது அங்க வர்றது இங்க வர்றதெல்லாம் கிடையாது. வள்ளலார் ரொம்ப தெளிவா சொல்ற, கருணை ததும்பி, கருணை கருணை ததும்பி பொது நோக்கும் கண்ணில் கிடைத்த கண்ணு. வள்ளலார் யார் கண்ணுக்கு தெரிவார்? வள்ளலார் யார் கண்ணுக்கு தெரிவார்? கருணை ததும்பி பொது நோக்கும் கண்ணில் கிடைத்த கண்ணு. கருணை உள்ளுக்குள்ள ததும் கருணை இருந்தா போத, கருணை ததும்பி எல்லா உயிர்களும் பொது நோக்கத்தோட பார்க்கிற யாரு பார்க்கிறாரோ அவர்கள் கண்ணுக்கு வள்ளலார் தெரிவார், அவர்களுக்கு வள்ளலார் தெரிவார். சரிங்க, நான் இப்படிலாம் கஷ்டப்படுறேன் போற வர, எப்படி எனக்கு ஏதாவது உண்டா? கொஞ்சம் என்னால முடிஞ்சது ஜீவகாணி ஃபாலோ பண்றேன், என்னால முடிஞ்சது அருட்பா கொஞ்சம் படிக்கிறேன், என்னால முடிஞ்சது கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி கேட்கிறேன். எனக்கு இறைவன் அருள் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா, இல்ல கைவிட்டுவாரா கைவிட்டுவாரா, எனக்கு அருட்பெருஞ்சோதி அருள் உண்டா, நான் எல்லா சாமியும் கும்பிடுறேன், வள்ளலாரையும் கும்பிடுறேன், வள்ளலார் கருணை பண்ணுவாரா, கைவிடுவாரா கைவிட மாட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வெறும் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, நான் ஏற்கனவே மந்திரம் சொன்னேன், உடல் பிணி உயிர் பிணி எல்லாம் நீக்கக்கூடிய மருந்துன்னு சொன்னேன். இப்ப என்ன சொல்றேன்னா, அந்த அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி என்பது அருட்பெருஞ்சோதியுடைய கடவுளுடைய போன் நம்பர். என்னோட 10 நம்பர் இதுல போன் நம்பர். இப்ப 97897888198 இது என்னுடைய போன் நம்பர் இல்லையா? எனக்கு டயல் பண்றீங்க, டயல் பண்ணும்போது ரிங் பண்ணா எனக்கு மிஸ் கால் வந்துடும் இல்லையா? மிஸ் கால் வருமா? கால் பண்ண நீங்க தெரிஞ்சு பண்றீங்களோ தெரியாத பண்றீங்களோ, ஜஸ்ட் டைப் பண்ண எனக்கு மிஸ் கால் வந்துடும். நீங்களும் தெரிஞ்சு சொல்றீங்களோ தெரியாம சொல்றீங்களோ, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி சொல்லியாச்சு, சொன்னோம் இல்லையா? இது வந்து வள்ளல் பெருமான் போன், வள்ளல் பெருமான் மொபைலுக்கு மிஸ் காலா போச்சு. பார்த்துட்டாரு, ஆஹா அகமரக்கட்டளை சார்பா இவ்வளவு பேர் விழாவுக்கு வந்துடுறாங்க, எல்லாரும் மகாமந்திரம் சொல்லிடுறாங்க, அவங்களுக்கு என்ன வேணும், என்ன பிரச்சனை, அவங்களுக்கு மரணம்லா பெருவாழ்வு வேணும், அவங்களுக்கு அருள் வேணும் அப்படின்னு மிஸ் காலா போயிடும். எது போயிடும்? வள்ளலாருடைய மொபைலுக்கு மிஸ் கால். ஒரு முறை வள்ளலார் மொபைலுக்கு மிஸ் காலா போச்சுன்னா நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், நீங்கள் முயற்சி செய்தாலும் முயற்சி செய்யாவிட்டாலும், நீங்க அதுக்காக பாடுபட்டாலும் பாடுபடாவிட்டாலும் அவரு உங்களை விட மாட்டார், அவரு உங்களுக்கு விட மாட்டார். உங்களை என்ன பண்ணுவான்னா உங்களுக்கு முத்தி சித்தி இன்பத்தை கொடுத்து மரணம்லா பெருவாழ்வு வாழ வைப்பார், கண்டிப்பா வாழ வைப்பார். இதுக்கான ஆதாரம் 865வது பாடல் அருட்பாவில பாடல் இருக்கு. புத்தி அஞ்சு, தலைப்பு என்ன நோட் பண்ணிக்கீங்க, புத்தி அஞ்சு. எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா? நிறைய சாதுக்கள் செத்து போனாங்க, நிறைய அடிகளார் செத்து போறாங்க, சன்மார்க்க வயசானவங்க செத்து போனாங்க, நிறைய பேச்சாளர்கள் செத்து போறாங்க. எங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா? எப்ப கிடைக்கும் ஏது கிடைக்கும் எதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்க புத்தி அஞ்சு, முதல்ல பாடலே புத்தி அஞ்சு. சிற்பொது தந்தையார் நித்தியம் சேர்ந்த நெறியில் செலுத்தினர், நீ இனி நன்முத்தியும் நாணமே சித்தியும் பெற்று முயங்கிடுவாய். சத்தியம் 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 சத்தியம். கடவுள் மனிதனுக்கு 5 சத்தியம் செய்து சொல்றார். கண்டிப்பா உங்களுக்கு முத்தி சித்தி இன்பத்தை நான் கொடுப்பேன், கேரண்டியா கேரண்டி, வாரண்டியா வாரண்டி, கண்டிப்பா கொடுப்பாரா கண்டிப்பா கொடுப்பார். 5 சத்தியம் பண்ணி கடவுள் சொல்றார். நமக்கு என்ன கவலை, நமக்கு என்ன கேள்வி? பெத்தவனுக்கு கஷ்டம், நம்மளை பெத்தவன் யாரு? அருட்பெருஞ்சோதி, அவருக்கு கஷ்டம், அவர் சொல்லிட்டாரு சத்தியமான அவங்க அருட்பெருஞ்சோதி இறைவன் முத்தி சித்தி இன்பத்தை கொடுக்குற, நீ கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க, கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க, நீங்க விரும்பாவிட்டாலும் பாடுபடாவிட்டாலும் கஷ்டப்படாவிட்டாலும் நான் உங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என் கடன் என் பொறுப்பு அப்படின்னு 5 சத்தியம் பண்ணி நமக்கு கேரண்டியா திருவருட்பால கொடுத்துருக்கிறார். நம்ம எல்லாம் ஜாலியா அழகா முடிஞ்ச வரைக்கும் அருட்பா தினசரி படிச்சுட்டு இருந்தாலே போதும், நம்மளை கொண்டு போயிட்டு பெருவெளியில மரணம்லா பெருவாழ்வு கொடுக்க வேண்டியது நம்முடைய வள்ளல் பெருமானுடைய பொறுப்பு. புரியுதுங்களா? போதுமா? நம்ம மிஸ்கால் கொடுத்தாச்சு, நம்முடைய மிஸ்கால் எல்லாம் போயிடுச்சு, வள்ளலா இருக்கு, நம்மளை டேட்டாவை எடுத்துட்டாரு, நம்மளை இனிமே மரணம்லா பெருவாழ்வு கொண்டு போய் கொடுத்தது கேரண்டியா கொடுப்பாரு. 5 சத்தியம் பண்ணி நமக்கு சொல்லியிருக்க, நம்ம கண்டிப்பா ஜாலியா கவலைப்படாம அருட்பா கடைப்பிடிங்க, நம்பிக்கையோட அருட்பா கடைப்பிடிங்க. யாருக்கு கிடைக்குது கிடைக்கல, இப்ப கிடைக்குமா அப்ப கிடைக்கும் எதை பத்தி நினைக்க வேண்டாம். எந்த பிரிவோ அடுத்த பிரிவோ நமக்கு கொடுக்க வேண்டியது
கொடுத்துருவா, கொடுப்பேன், கொடுத்தே தீர்வேன்னு 5 சத்தியம் பண்ணி வல்லவா சொல்லுது. நம்ம நம்பிக்கையோ கடைப்பிடிக்கலாம். புரியுதுங்களா? கடைப்பிடிக்கலாமா? டெய்லி அனுப்பா படிக்கலாமா? அகவல் டெய்லி படிக்கலாமா? நோய் இல்லாம வாழலாமா? வாழலாமா? ஓகே. ஸோ இந்த அற்புதமான நிகழ்வை இதுவரை கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி நன்றி கூறி இந்த அற்புதமான வாய்ப்பை அடியனுக்கு நல்கிய நம்முடைய அகாமர கட்டளை தீவிரவாதி திரு சதுரகிரி மீண்டும் நன்றி பாராட்டி நன்றி கூறி மீண்டும் நல்லதொரு தலைப்பில் நல்லதொரு இடங்கள்ல நம்மளாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.